மழை காலத்துல வீட்டுக்குள்ள கொசு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க சிஸ்டர்ன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நான் 2 சொல்யூஷன் சொல்றேன். அந்த 2மே நான் என் வீட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதோட பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் 2மே சொல்றேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட். இது வந்து வீடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்ஸ், விண்டோஸ் எல்லாத்துலயுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. அந்த ப்ளீட்டட் டோர்ஸ் வரும். நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது பெர்மனன்ட்டா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான். நிறைய மாடல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருது, அலுமினியத்துல வருது, என்னென்னமோ வருது. இதுல இருக்கிற நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நிறைய பேர் வீட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மழை தண்ணி பட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் துரு பிடிச்சி ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இது ஒன்று தான் இதோட நெகட்டிவ். இது இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட்டில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மஸ்கிட்டோ டோருக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நெட்டு. ஆனால் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. இது வந்து கிளாத். ஸோ அதனால் இதில் துரு பிடிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஆனால் இதுலேயுமே சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். இது நான் ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ஆகுதுங்க. நான் வீட்டுக்கு வந்து புதுசில் ஃபிக்ஸ் பண்ணது. அப்போ நான் எடுத்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ண டோரில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நார்மலாக இருக்கிற அந்த ப்ளீட்டட் நெட்வில் எப்படிலாம் டஸ்ட் படியுமோ அதே மாதிரி இதுலேயும் டஸ்ட் படியும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த வெல்க்ரோவை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி திருப்பியுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது ஜஸ்ட் நான் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். இதோட பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸை நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் கரெக்டான சைஸை நீங்கள் ஆர்டர் பண்ணணும். வீட்டில் இருக்கிற டோரை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்றத அந்த லிங்க்லேயே கொடுத்துருப்பாங்க. நான் கொடுக்க போகிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டான ஐட்டத்தை ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த புக்லெட்டில் கொடுத்துருப்பாங்க எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெல்க்ரோ டேப்ஸ், போட் பின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கதவு. ஸோ அதில் நான் போட் பின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா யூபிவிசி. ஸோ அதில் நான் போட் பின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணல. பட் நான் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். ஸோ அதுவுமே டூயிங் குட். அந்த ஸ்டிக்கர்லாம் பீல் ஆஃப் ஆகல, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதில் இருக்கிற நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெட்ஸ் வளர்க்குறீங்க, முக்கியமாக பூனைக்குட்டி வளர்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா அவங்களோட நகம், அந்த பூனைக்குட்டியோட குட்டி நகம் பார்த்தீங்கன்னா இதில் பட்டுச்சுன்னா கீரல் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ். இது கீழே மேக்னெட்ஸ்லாம் வந்து கழண்டு விழுந்துரும்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் நான் 1 இயராக யூஸ் பண்ணுறேன், எனக்கு அது மாதிரி நடக்கலை. ஸோ இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 60,000 70,000 கொடுத்து வீடு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வாங்கிடலாம். எனக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம் அட்டால், தைரியமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட லிங்க் வேணும்னா ஸ்க்ரீனில் டாப் ரைட்டில் அஃபிலியேட் சொல்லிட்டு ஒரு பிக்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.